ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர அவள் சாப்பாடை இப்படி டேபிளில் அவனுக்காக எடுத்து வச்சிருக்காளாம். இதை பார்த்துட்டு அவளோட ரூமை தட்டினவன் ஓப்பன் பண்ணதும் ஓவரா குடிச்ச மாதிரி நடிக்கிறான். ஓனரம்மா, அந்த ஃபுட்டெல்லாம் எனக்காக நீ தான் ஹீட் பண்ணி கொடுக்கணுங்க, என்னால் பண்ண முடியாதுன்னு க்ளோஸ் பண்ண போனா இடையில காலை வச்சுக்கிட்டான். இப்போ மட்டும் நீ காலை எடுக்கலனா நசுக்கி போடுவேன் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தா என்னோட மெடிக்கல் பில்லுக்காக உன்னோட வீட்டையே விற்க வேண்டியது வருங்கிறான். லீஃபே, நட்ராத்திரி உன்னோட ஹவுஸ் ஓனர் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கேன், கத்தி ஊரை கூப்பிட்டு நாளைக்கு நியூஸ்ல ஹெட்லைன்ல வரணுமான்னு கேட்டதும் சரி சரி எனக்காக ஸ்பெஷலா இந்த டின்னர்லாம் எடுத்து வச்சிருக்கல, எதுக்காகன்னு கேட்கும்போது நீ வாங்குறதுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டி இருக்க, அதுக்காக ரொம்பவே தேங்க்யூ, இரு நானே ஹீட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜூனை காட்டேன், நட்ராத்திரி குடிச்சு வந்து படுத்துட்டு இருக்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவன் சொல்லவே மாட்டானா. கொஞ்ச நாளா நம்ம பையனுக்கு என்னதான் ஆச்சுன்னு அம்மா புலம்பிட்டு இருக்கேன். நம்ம பையனை அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருக்கோம், உன் பின்னாடி சுத்தும் போது நீ என்ன ரிஜெக்ட் பண்ணப்போ நானும் அப்படித்தானே ஃபீல் பண்ணேன். இப்ப மகனும் அதே ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க போது அவங்க அம்மா உடனே ஒரு பிளானை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அடுத்த நாள் பார்க்குக்கு டான்ஸ் பண்ண போலான்னு சொல்லிட்டு ஜூனை கூப்பிட்டு வந்துட்டு அங்க ஃபுல்லா அவனோட பயோடேட்டாவை தான் ஒட்ட வச்சிருக்காங்க. சோ இவன் வந்ததும் பெருசுகள்லாம் இவனை சுத்தி வலிச்சுட்டு நல்ல வேலை நல்ல படிப்பு படிச்சிருக்கான பையன் சொல்லிட்டு அவனோட நம்பரை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா இந்த அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோங்கும் போது கரெக்டா டாங்கி ஓடிட்டு இருக்கா. நம்மாலு வந்துடுச்சுன்னு எஸ்கேப் ஆகிட்டேன். அப்பா அதை பார்த்துட்டு தோ இந்த பொண்ணு பின்னாடி தான் நம்ம பையன் சுத்திட்டு இருக்கான்ட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஜூனோ டாங்கியூ கிட்ட நானும் ஓடதான் வந்தேன், என்ன ஒரு கோயின்சிடென்ட் பாருன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கேன். அவளும் கண்டுக்காம ஓடிட்டு இருக்காளா. கொஞ்ச தூரத்துக்கு மேல அப்பாவால ஓட முடியல, கையில ஸ்பீக்கர் வேற இருக்கிறதால நீங்க இருங்க, நம்ம பையனை அவ எதுக்காக ரிஜெக்ட் பண்றா நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா ஓடிட்டாங்க. இந்த பக்கம் ஜூனை கட்ட எப்பா சமயம் முடியலன்னு நிக்க, எந்த அளவுக்கு கூட உனக்கு ஃபிட்னஸ் கிடையாதா, சரி இந்த டைம் உனக்கு என்ன வேணும்னு கேட்க எனக்கே அசிங்கமா தான் இருக்கு, இருந்தாலும் கேக்குறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே நான் பர்ஃபெக்டான பையன் சொல்றாங்க, ஆனா நீ மட்டும் ஏன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கேன்னு கேட்க, இதுதான் நீ, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா டைரக்டா என்கிட்டயே வந்து காரணத்தை கேக்குறல, சொல்ல போனா நீ ஒரு வளர்ந்த குழந்தை மாதிரி, உங்க அம்மா அதிகமா பால் குடிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாருக்கு வந்து பால் ஆர்டர் பண்ணிட்டு இருக்க, ஆனா நான் இண்டிபெண்டா ஃப்ரீடமா வாழக்கூடிய பொண்ணு, உன்ன மாதிரி அம்மா பையனால எனக்கு பிடிக்காதுங்க, இதெல்லாம் அம்மா கேட்டுதான் இருக்காங்க. கஷ்டப்பட்டு அப்பாவும் வந்து சேர நம்ம கேமிங்ல எப்படி இருப்போமோ அதே போல இருந்துக்கலாம், மத்தபடி நமக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் சரிப்பட்டே வராதுன்ட்டா. அப்புறம் என்ன, அவ சொன்னதை நினைச்சு பார்த்தே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அம்மா நம்ம அங்கேயும் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு சுமாரா இருந்துட்டு என் பையனையும் ரிஜெக்ட் பண்றாளா, பத்தாதுக்கு நான் அவனை வளர்த்துற விதத்தையும் குறை சொல்றாளா. இவ்வளவு அம்மா ஆகும்போது தான் அதனோட வழி என்னன்னு தெரியும். என் பையனையும் அவ ரிஜெக்ட் பண்றாளா, இரு போய் கேட்டு வரேன்ட்டு எழுந்து போக கரெக்டா பஸ் வந்துருச்சு, வா போலான்னு அப்பா கூப்பிட்டு போயிட்டாரு. இப்போ இந்த பக்கம் ஹீரோவை காட்ட எழுந்து வந்து பார்த்தா கப் நூடுல்ஸ் மட்டும் இருக்கவும், என்ன ஓனரமா இன்னைக்கு சமைக்கலையா, இதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுருக்கங்க போது அமைதியா இருந்துட்டு இருக்கா. சரி என்ன பண்றதுன்னு ஹீரோ ஆர்டர் பண்ணிட்டு அதிகமா வாங்கிட்டேன், வேணானா சொல்ல தூக்கி வீசுறேங்க, பரவாயில்ல வெயிட்டான். நைட்டே ஆயிடுச்சு, இன்னும் பாய்போல வெளியவே வரல, வந்து பார்த்தா சாப்பாடும் சாப்பிடல, கொஞ்ச நாளா உன்னை பார்க்கவே முடியதில்ல, அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கு, கியான்பே உள்ள இருக்கியா இல்லையா, இல்ல போய் சேர்ந்துட்டியான்னு சொல்லிட்டு இவன் பயப்படும் போது கரெக்டா வெளியே வந்துட்டான். அப்பாடா ஒரு வழியா முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஆறி போனதா இருந்தாலும் பரவாயில்ல எப்படியே சாப்பிட்டுக்கிறேன்னு உட்காந்துட்டு இருக்கா. வாங்குறதுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும் இல்லையா, அதனால எக்ஸ்ட்ரா பணத்துக்காக கிட்டத்தட்ட 2 நாள் தூங்காமலாம் வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்படி என்ன உனக்கு பண பிரச்சனை, அதுக்கு நீ எனக்காக வேலை செஞ்சா கம்மி வேலைக்கு அதிக பணம் கொடுப்பல்ல, அந்த வாங்குற உன்ன ப்ராஜெக்டை விட்டு தூக்கிடுவேன், நல்லா பயப்படாதங்க. ஐயோ எனக்கு இந்த சாப் ஸ்டிக்கை பிக்க கூட தெம்பிலேன்னு அழுவுறா. ஹீரோ அதை பிச்சு கொடுத்துட்டு அவனை பத்தலாம் பயப்படாத, உன்னோட டைரக்டர் ஃபேங் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, பத்தாதுக்கு என்னோட ஸ்பெஷல் அசிஸ்டண்டா இருக்க, சோ உன்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது, வாங்குறதுக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பத்தியும் கவலைப்படாத, அதுக்கு நம்ம ஏதாவது யோசிக்கலாங்கும் போது இவ ஒரு சீனியர் பையன் கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கா எக்ஸ்ட்ரா பணத்துக்காக, சோ எல்லாம் சென்ட் பண்ணிட்டேன் கரெக்டா இருக்கான்னு பாருங்கன்னு போன் கால்க்கும் ரிப்ளை பண்ணிட்டு ஆறி போன சாப்பாடா இருந்தாலும் பரவாயில்ல முதல் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ ஆபீஸ்க்கு வந்து இவ ஒருத்தி மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இருக்கா, ஏன்னா முன்னாடியே வேலையை முடிச்சிட்டா எக்ஸ்ட்ரா பணத்துக்கான வேலையை பாக்குறதுக்கான டைம் கிடைக்கும் இல்லையா, வாங்குறதுக்கான பணத்தை செட்டில் பண்றதுக்கா, அதுக்காக சாப்பிடாம கொள்ளாம இப்படி வேலை பாப்பியா, என்கிட்ட இருக்க பணத்தை தரங்கிற ஜியா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறவ, உனக்கு அதிக செலவு இருக்கும், இதெல்லாம் நான் பார்த்துப்பேன் ஹீரோயின் சொல்ல, இதுக்காக உன்னோட ஹெல்த் கெடுத்துக்கிறேன்னு இவ சொல்லும் போது ஜியா இன்னைக்கு உன்னோட ஷாப்பிங் என்னால வர முடியாது, லூவை கூப்பிட்டு போவேங்க, அவ்வளவு சரின்ட்டா. சோ இப்போ அவங்க புது வீட்டுக்கான பர்னிச்சர்ஸ் வாங்குறதுக்காக தான் லூவோட வந்திருக்கா. அங்கேயும் அவன் போன் பேசிட்டே இருக்கேன், வேலையை பத்தி பேசவானா, ஆல்ரெடி கியான்பேயே வாங்குறதுக்கான பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு ஓவரா வேலை செஞ்சுட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியலங்க, நீ அவளை பாக்குற அளவுக்கு அவ உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல இவனுக்கு இன்னுமே கோவம் தான். நேரா வீட்டுக்கு வந்தவன் தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்க, ஏன் என்னாச்சு, இப்படி தனியா உட்காந்து குடிக்கிறத விட என்கிட்ட மனசை விட்டு பேசலாம் இல்லையான்னு கேக்குறா. அப்படி இல்ல, வேலையில ஓவரா ஒர்க் ப்ரெஷர், R&D டிபார்ட்மெண்ட்ல டே அண்ட் நைட் தொடர்ந்து வேலை செஞ்சும்
ஒரு புது ப்ராடக்ட் என்னால கொடுக்க முடியல. மத்தவங்கள ப்ளேம் பண்ணி என்ன பண்றது? தப்பு என் மேல தானே இருக்குன்னு ஃபீல் பண்ணதும் ஜியா தான் அவனை மோட்டிவேட் பண்ணி ஹக் பண்ணி கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஜியாவை காட்ட நேரா வாங்குறவோட ஆஃபீஸ்க்கு வந்து அவனை பார்க்கணும்னு கேட்டுட்டு இருக்கா. கையில பொட்டி வேற இருக்கு. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோனோட ஆஃபீஸ்ல காட்ட அங்க லூ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லி. இரு அமைதியா பேசுவோம். நம்ம ஹீரோயின் வர ஷின்ஷின் விஷனை டேக் ஓவர் பண்றதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு இன்வெஸ்டர் கண்டுபிடிச்சா. இந்த லீஃபே என்னோட பிளானை எப்படி ரிஜெக்ட் பண்ணலான்னு கத்துறான். ஹீரோ வந்து போது நிறுத்த, சும்மா கத்திட்டு இருக்காதுன்னு உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் லூவும் ஃபண்ட் ரைசிங் அப்போவே பேசிட்டு இருக்காங்க. உண்மை சொல்லணும்னா உங்க ப்ரொபோசல நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். பட் எனக்கு 3 கேள்விகள் இருக்கு. முதல், மிஸ்டர் லூ, சான்லி ஹோட்டல கூட வச்சிருக்கிறதுல நீங்க ஆல்ரெடி டயர்ட் ஆகிட்டீங்கல்ல. ரெண்டாவது, ஒருவேளை உங்களோட ஆப்பை சான்லி ஹோட்டல் அவங்களோட பிராண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணா இன்னைக்கு எதுக்காக இந்த ஃபண்ட் ரைசிங் வேஸ்ட் தானே. மூணாவது, உங்க ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் ஒரு 6 மாசத்துல டெவலப்மெண்ட் முடிஞ்சிடும். ஒருவேளை சான்லி ஹோட்டல் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கேன்சல் பண்றதா சொல்லி உங்களை மிரட்டினா அதுக்கான பேக்கப் பிளானை வச்சிருக்கீங்களான்னு ஹீரோ அப்பவே கேட்டிருக்கான். தெரியல, வரும்போது ஃபேஸ் பண்ணிக்கலாங்க. பிசினஸ்ல பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாது. நான் ஒரு இன்வெஸ்டரா இருந்தாலும் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிப்பேன்னு சொல்லியிருக்கான். சோ இப்போ மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண வேணாம். நீங்க ரெடி பண்ணிருக்க எந்த ஒரு புது ப்ராடக்ட்டுமே இம்ப்ரெசிவா இல்ல. சோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு மத்த பக்கமும் உங்களோட கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்லிட்டு லூவோட கம்பெனியும் சான்லி ஹோட்டலும் கான்ட்ராக்ட் போட்டதை காட்டுறாங்க. இது வரைக்கும் சான்லி ஹோட்டல் கிட்ட இருந்து லூவோட கம்பெனி நிறையவே கடன் வாங்கியிருக்கு. சோ புது இன்வெஸ்டர் டேக் ஓவர் பண்ணும்போது அந்த மொத்த கடனையும் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ உனக்கு புது இன்வெஸ்டர் கிடைக்க வாய்ப்பே இல்ல. அதனாலதான் உன்னோட பிளானை நான் ரிஜெக்ட் பண்ணேன்னு சொல்றான் ஹீரோ. இந்த பக்கம் ஜியாவை காட்ட வாங்குறதுக்காக வெயிட் பண்ணி கடுப்பாகிட்டா. மீட்டிங்ல இருக்கானா, என்ன பார்க்க பயந்துட்டு வரமாட்டானான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கவும் கரெக்டா வந்துட்டான். வா உள்ள போய் பேசிக்கலான்னு கூப்பிட இங்கேயே நல்லா காத்தோட்டமா இருக்கு. சோ இங்க வச்சு பேசினாதான் கரெக்டா இருக்கும்ட்டு சூட்கேஸை ஓபன் பண்ணா ஃபுல்லா பணம். கரெக்டா இந்த இடத்துக்கு டாங்கியோவும் வர இதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்தா இதுல உனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணமும் இருக்குன்ட்டு அவன் எடுக்க போகும்போது விடமாட்டா. நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ண போது பணத்தை மெதுவா கொடுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து சீக்கிரமா வேணும்னு உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டையே ஃபோர்ஸ் பண்ற. சோ இனிமேலும் உன் பேச்சை நம்ப முடியாது. இப்ப வச்சு எல்லார் முன்னாடியும் கியான் ஃபே இனிமேல் ஹராஸ் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. பணத்தை எடுத்துட்டு கிளம்பலன்னா செக்யூரிட்டி கூப்பிட்டு விட்டுருவேன் வாங்குற சொல்லும் போது கரெக்டா லவரும் வந்துட்டா. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம உள்ள போய் பேசிக்கலாம். இருக்க கெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ண வேணாங்க. ஓ, நீங்க தான் இங்க இன்சார்ஜா? அப்போ உங்ககிட்ட நான் மறைக்க வேணாம். இந்த ஹோட்டலோட சிஎஃப்ஓன வாங்குருவோட உண்மையான முகத்தை காட்ட வந்திருக்காங்க. அந்த பொண்ணு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கு. கரெக்டா ஹீரோயின் வந்துட்ட. அப்போ இதெல்லாத்தையும் நீதான் ஏற்பாடு பண்ணதான்னு கேக்குறேன் ஹீரோயின் கிட்ட. இல்ல நானே தான் வந்தேன் ஜியா சொல்லும் போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டான். என்ன அங்க நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கேன். இங்க ஹீரோயின் போலனாலும் விட மாட்டா ஜியா. இவனுக்கெல்லாம் எதுக்கு பயப்படுற? இந்த மாதிரி ஆளுகளுக்கு பணம் மட்டும் தான் முக்கியங்கும் போது அந்த லவ்வர் பொண்ணு டென்ஷன் ஆகி இன்னைக்கு நீங்க பண்ண வேலைக்கு கேஸ் போட போறேன்னு சொல்லிட்டு இவங்களை துரத்த பாக்க கரெக்டா லூ வந்து இவன் மேல யாராச்சும் கை பட்டுச்சு அவ்வளவுதான் பாத்துக்கிட்டு இருக்கும் போது சண்டை பெருசாக கூடாதுன்னு வாங்குற இடையில பூந்து ஸ்டாப் பண்ணிட்டு, கியான் ஃபே, என்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு காசு தேவைப்படுது, அதுக்காக தான் என்னோட காசை திருப்பி கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம எல்லாரும் கிளாஸ்மேட்டா இருந்திருக்கோம். எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்ட காலம்னு வரும். எனக்கு இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா நீங்க எனக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு கத்த நம்ம ஹீரோயின் சாரி கேக்குறா. உன்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாதது எனக்கு தெரியாது, அவங்கள பாத்துக்கோ, நான் சீக்கிரமாவே பணத்தை திருப்பி கொடுத்துறேங்கிறா. லூவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே பிரச்சனை பண்ணுது. அதனால இந்த சேர்மனோட பொண்ணு உடனே உன்னோட கம்பெனில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க போறோன்னு சொன்னதும் இந்த மாதிரி கேவலமான ட்ரிக்கை யூஸ் பண்ணி எங்க ஹோட்டல் பேரை கெடுக்க பாக்குறியான்னு எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோ அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி ஏதோ அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். இங்க அந்த பொண்ணு வாங்குறவ கூப்பிட்டு கிளம்பிடுச்சு. இப்ப நம்ம ஜியாக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல. அவ என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்கும்போது, உன்னோட நம்பிக்கையான நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் சான்லி ஹோட்டல் நம்ம கம்பெனில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க காரணமேங்க. என்ன மன்னிச்சிடுங்கிற ஹீரோயினு. சாரியா, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் மொத்த சேவிங்ஸையும் கொஞ்சம் கூட யோசிக்காம எடுத்துட்டு வந்தா. ஆனா நீ அவளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வந்துட்டான். பணமும் அங்கேயேதான் கிடக்கு. இப்ப உள்ள வந்தவன் எல்லாத்தையும் ஜியா கிட்ட சொல்றான். கடந்த 3 வருஷமா நம்ம கம்பெனி எந்த ஒரு புது ப்ராடக்டையும் கொடுக்காததால சான்லி ஹோட்டல் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க போறத சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டதும், கண்டிப்பா நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நம்ம பணத்தை போட்டு நான் முயற்சி பண்ணுவேங்க. நம்ம பணத்துல எத்தனை நாள் ஓட்ட முடியுங்கிறா? 87 நாள். அதுக்குள்ள நான் புது ப்ராடக்ட கொண்டு வந்துருவேங்க. 87 நாள்ல கொண்டு வரலனா என்ன ஆவ? 3 வருஷமா முடியாதத 87 நாள்ல முடிச்சு காட்டிருவியா? ஒரு வேலை தோத்து மட்டும் போயிட்டேனா வையேன், உன்னோட மொத்த ஃபியூச்சரையும் இழந்துடுவ. இங்க பாருலோ, இப்பத்திக்கு உன்னை மட்டும் தான் காப்பாத்த முடியும். சோ கிவ் அப் பண்ணிடுங்க. அவன் பண்ணவே மாட்டான். பரவாயில்லோ, நம்ம கல்யாணம் பண்ணிப்போம், ஹனிமூன் போலாம், நல்லா ரிலாக்ஸ்டாக திரும்ப வந்து புதுசா ஆரம்பிப்போம், நான் உன்னோட இருக்கங்க.
ஜியா, நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷனுக்கு கல்யாணத்தை தள்ளி போடுறதா நல்லதுன்னதும் அவளுக்கு கோவம் வந்துருச்சு. வேக வேகமா கிளம்ப அவன் பின்னாடியே வந்து கன்வின்ஸ் பண்றானா. நான் உன்கிட்ட கடைசியா கேக்குறேன், நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. கம்பெனியா நானானு வந்தா எதை சூஸ் பண்ணுவேன்னு கேட்க, எனக்கு நல்ல கரியர் இருந்தா தானே உன்னை நல்லா பாத்துக்க முடியுங்கிறான். உனக்கு உன்னோட கரியர் தான் முக்கியம், என்ன எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ணாத. மறுபடியும் கேக்குறேன், எதை சூஸ் பண்ணுவேன்னு கேக்குறா. அவனால பதிலே சொல்ல முடியலையா. அதுலயே இவளுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு. சோ அவன் ப்ரப்போஸ் பண்ண ரிங்க கழட்டி கொடுத்துட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டாங்கியூ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. சாண்ட்லி ஹோட்டலோட ஃபேக் அக்கௌண்ட்டை தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணேன், அது லூவோட கம்பெனி அஃபெக்ட் பண்ணிடுச்சு. இதை ஜியா கிட்ட சொல்றதுக்கும் எனக்கு தைரியம் வரல. இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனை நடந்து முடிஞ்சதுல வாங்குறவோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்கிறான். நான் அவ்வளோ மோசமான பர்சன் ஆகிட்டேனான்னு கேட்கிறா. எப்ப பார்த்தாலையும் தப்பா உண்மையிலேயே ஏத்துக்காத. எனக்கு என்னமோ வாங்குற மேல சிம்பத்தி வந்து மறுபடியும் லவ் பண்ணிடுவியோங்க. 2வது டைம்ல ஏமாற மாட்டேன், கவலைப்படாதீங்க இருக்கா ஹீரோயின். இப்ப இந்த பக்கம் வாங்குறவ கட்ட, இவ்ளோ பெரிய விஷயத்த ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க? ஆன்ட்டியோட ட்ரீட்மெண்ட்க்கு நான் காசு கொடுக்க மாட்டேனா? நீ ஃபேஸ் பண்றது எல்லாமே எனக்கும் சொந்தமானதுதான். இனிமேல் எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட முதல் சொல்லணும். உன் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்க்கும் நான் காசு தரேங்க. சரி, கடனா வாங்கிக்கிறேங்கிறான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஜியாவை காட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பார்த்ததுக்கு ஹீரோனோட ஆஃபீஸ்ல ஃபுல்லா அந்த வாங்குறோம் நம்ம ஹீரோனை ஏமாத்திட்டானோ, சேர்மனோட பொண்ணு தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு அவளதான் தப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஜியாவோட காசை எடுத்துட்டு வந்துட்டு இருக்க டைரக்டர் ஃபேன் கூப்பிட்டாங்கன்னு வரா. ஃப்ரீயா எல்லாருக்கும் சூப்பரான ஷோவை போட்டு கட்டிருப்ப போலயே. உன்னோட சொந்த வாழ்க்கையில நான் தலையிட விரும்பல, பட் நீ பண்ண வேலையால உங்களோட பிரைவேட் விஷயத்த பத்தி வேலை செய்யற இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. சோ இதை நீ தான் சரி பண்ணி ஆகணும். இதுக்காக சேர்மனோட பொண்ணுகிட்ட போய் சாரி கேளுங்க. நான் பண்ணது தப்புதான், ஆனா சாரி எல்லாம் கேட்கவே மாட்டேன். ஏற்கனவே பர்சனல் விஷயத்தால தான் என்ன வேலையை விட்டு தூக்குனாங்க. மறுபடியும் என்னோட பர்சனல் விஷயத்துக்காக வேலையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேங்க. குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க இவங்க. தென் இப்ப நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, இந்த சேர்மனோட பொண்ணு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, கண்டிப்பா நான் உன் பக்கம் தான் நிப்பன்ட்டு இருக்கேன். சரி, எங்க உங்களோட டைரக்டர் லீய காணும்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் கேட்கிறா. அவர் வேலை விஷயமா போயிருக்காரு. அப்படியே நானும் கிளம்புறேன்ட்டு இவனும் போக, இப்ப முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் நேரா வீட்டுக்கு வரா. ஹீரோ வீட்டுல இல்ல, ஜியாவோட பணத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டா. சரின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஹீரோ வருவான்னு சோஃபால படுக்க நல்லா தூங்கிட்டா. மணி 8:30 ஆயிடுச்சு, இன்னும் ஹீரோவை காணோம். அவன் ஏதோ சோசியல் மீடியா ஹேண்ட்லரை மீட் பண்ணிருப்பான் போல ஏதோ ஒரு விஷயத்துக்காக. இங்க வீட்டுல ஹீரோனை காட்ட, எனக்கு அதிகமா தேவைப்படும் போதெல்லாம் நீ என் பக்கமே இருக்கிறது இல்லைன்னு அந்த பொம்மையை போட்டு அடிச்சுட்டு நீ ஓகேவா தானே இருக்குன்னு அவனுக்கு ஒரு மெசேஜையும் போட்டு விடுறா. இப்போ இந்த பக்கம் ஹீரோவை காட்ட, ஒரு வழியா அவங்க எல்லாம் கிளம்பிட ஹீரோ நல்லா குடிச்சிருக்கான். அவங்கள மீட் பண்ணதுக்கு காரணம் ஹோட்டல்ல நடந்த விஷயம் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாது, அதான் அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிருக்கான். ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஹீரோனோட பேரு வேலன் எல்லாமே கெட வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ ஃப்ரெண்டு, நீ அந்த பொண்ணுக்கு ஓவரா ஹெல்ப் பண்றியே, என்னடா லவ் கீது பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்க ஹீரோ சிரிக்கிறானா. டே மச்சான், நீ டாப்ல இருந்த, ஆனா இப்ப பாரு இப்படி ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துற. இத பாக்கும்போது என் வாழ்க்கையே நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கு. ஓவரா பேசாதடா. சீக்ரெட் கிரஷா இருந்தாலும் நான் ஹானஸ்டா இருக்கேன். வெயிட் பண்ணிக்கிட்டே இரு, சீக்கிரமாவே பப்ளிக் பண்ணதா போற பாருன்னு சொல்லிட்டு கிளம்ப இந்த பக்கம் வாங்குருவ காட்டுறாங்க. கியான்ஃபே, உனக்கு நான் அதிக ப்ரெஷர் கொடுக்குறேன்னு எனக்கு புரியுது, பட் என்னோட அம்மாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்கிட்டயும் எந்த சேவிங்ஸும் இல்ல, அதனாலதான் உனக்கு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. நீ இதை புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன்னு ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ண, அவ பிளாக் பண்ணி வச்சிருக்கா. மெசேஜ் சென்டே ஆகல. இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்க கதவை கூட க்ளோஸ் பண்ணாம நம்ம ஹீரோயின் இப்படி தூங்கிட்டு இருக்கா. இவ்ளோ பெருசா வளர்ந்து என்ன பண்றது, இவ்ளோ பெரிய பெட்ல சரியா கூட தூங்க உனக்கு தெரிய மாட்டேங்குது பாருட்டு சரியா படுக்க வச்சு போத்தி விடும்போது அவன் நகர்ந்ததும் அப்படி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஆனா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காளா. உன்னை என்னதான் பண்றதோன்ட்டு அவளோட விளையாடிக்கிட்டு, என்ன புக்கு தான் அப்படி படிச்சுட்டு இருக்கேன்னு எடுத்து பார்க்க, அடிப்பாவே என்னோட புக் லிஸ்ட அப்படியே நீ காப்பி அடிச்சு வச்சிருக்கியா, இது என்னடா கீழே கிடக்குன்னு சொல்லிட்டு பொம்மை எடுத்து பார்த்தவன் பார்க்க என்ன மாதிரியே தான் இருக்கே. இந்தாங்க 2 பேரும் சேர்ந்து தூங்குன்னு சொல்லிட்டு அவ பக்கத்துலயே படுக்க வச்சுட்டு, ஓனரமா சொல்ல போனா உன்னோட டேஸ்ட் இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதனாலதான் என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பொம்மை கூட வாங்கியிருக்கன்ட்டு என்ன மாதிரி ஒரு ரூம்மேட் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமான்னு கிளம்புறான். இப்ப அடுத்த நாள் எழுந்ததும் ஓடி வந்து, ஆஃப்டர்நூன் எனக்கு மீட்டிங் இருக்கு, இந்த ஷர்ட்டை தான் போட்டு போகணும், கொஞ்சம் துவைச்சு கூடன்னு கேட்க, நான் என்ன உன்னோட மெய்டா போடாங்கிறான். என்ன சொன்ன, நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஏன் இவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருக்க, நமக்குள்ள உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்கலங்க, ஓவரா நடிக்காத, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுங்கிறா. என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியுமா, அப்ப நான் ரீசெண்டா எந்த புக்கை வாசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லவாங்க, அதே எதுக்கு நான் கேட்கணுங்கிறா. அதானே, நீ என்னோட புக் லிஸ்ட்டை காப்பி அடிச்சு அப்படியே வாங்கி வச்சிருக்க, தயவு செஞ்சு இதை கோயின்சிடென்ட் மட்டும் சொல்லிடாத. அப்படி பார்த்தா நீ என்னோட இருக்கிறதால உனக்கு நிறையவே பெனிஃபிட் தானே இருந்துட்டு இருக்குங்க. லீஃபே, நீ என்னோட பிரைவசியை திருட்டுத்தனமா எட்டி பார்த்திருக்கியா நீ கேட்டதும், நிறுத்து தினமும் லிவிங் ரூம்ல அந்த புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்க, அதை பார்த்தா எனக்கு தெரியாதா. சரி விடு,
இப்போ ரீசெண்டாக நான் இன்னும் சூப்பரான புக்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் உனக்கு நிறையவே யூஸ் ஆகுங்க. அதனோட டைட்டில் என்னன்னு கேட்குறியா? அந்த புக்கு பேருன்னு சொல்லிட்டு ஓவரா யோசிக்கிற மாதிரி நடிக்க. சரி, உன்னோட துணியை துவைச்சு தரேன், அதுக்கப்புறம் நீ புக்கோட டைட்டில் சொன்னா போதும். இப்போ நீ போய் ஃபுட்டு வாங்கிட்டு வரணுங்க. நோ, நெவர்ன்ட்டு இருக்கான். அப்போ சரி, எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நான் படிக்க போறேங்க. இல்லை நான் உனக்காக கிராசரிஸ் வாங்க போறேன். ஆனா என்னோட வாழ்க்கையில இதான் முதல் முறை. என் அப்பனுக்கு இது தெரிஞ்சா ஹார்ட் அட்டாக்கே வந்துருங்க. லீஃபே, தினமும் நான் சமைச்சு தர சாப்பிட்றேன், நான் துவைச்சு தரத போடுறேன். ஆனா நீ ஏதோ பாஸ் மாதிரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்கியா? என் அம்மா மட்டும் சொர்க்கத்துல இருந்து பார்த்தா மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. இன்னைக்கு நைட்டே உன் கனவுல வந்து உன்னை பயமுறுத்துவாங்கன்னதும் உடனே இவன் பயந்த மாதிரி, இங்க யார் வீக்கு யாரு புலி பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும்லமா, சோ நீங்க என் பக்கம் தான் நிக்கணும் சரியான்ட்டே போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஷர்ட்டை துவைச்சு எடுத்து பார்த்தா பட்டன்ல எல்லாம் சாயம் போயிடுச்சு. என்னது இது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம ஹீரோ கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டானா. இவ குறுன்னு பாத்துட்டு இருக்கத பாத்துட்டு, இவ்வளவு சீக்கிரம் துவைச்சிட்டியா? அதை வாங்கி பாக்க, என்னது இது பட்டன் எல்லாம் இப்படி ஆகி கிடக்கு, நீ இதை வாஷிங் மிஷின்லயே போட்டு துவைச்ச? ஒண்ணு கையில துவைச்சிருக்கணும், அப்படி இல்லனா பட்டனை பிரிச்சு எடுத்துட்டு துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை தைச்சிருக்கணும். ஆனா இப்படி பண்ணி வச்சிருக்கங்க. இது என்ன அவ்வளோ காசாடா, நான் வேணா வாங்கி தரேங்கிறா? எதை நீ வாங்கி தரேன்னு அவன் விழுந்து சிரிக்கிறான். அது ரொம்ப ஜாஸ்தி போல. என்னத்தையோ பண்ணிக்கோன்னு ஷர்ட்டை கொடுத்துட்டு அவ குக் பண்ணி கூட முடிச்சிட்டா. இன்னும் ஆளவே காணோன்னு எட்டி பார்த்தா அவன் புது பட்டன் எல்லாம் தைச்சிட்டு இருக்கான். மத்தியான மீட்டிங்க்கு வேற அதை போட்டு போகணுமாச்சே. ஆனா அவனுக்கு அது சுத்தமா தைக்கவும் தெரியல. ஹீரோயின் வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கங்க, சன்னு சூப்பரா இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன்னு போய் சொல்லவும், லீஃபே நீ என்ன தைச்சிட்டு இருக்கியா? இதெல்லாம் உனக்கு வராதுடா, விடுங்க. பரவாயில்ல, எனக்கு இது தைக்க தெரியாது, இருந்தாலும் நான் இதை போட்டு போகணும்லங்கிறான். சரி விடு, நானே இதை உனக்கு தைச்சு தரனதும், இதை தைச்சு கொடுத்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவி வைப்பாங்க. சே லீஃபே, எவ்வளோ ஒரு புத்திசாலியா இருக்க. நான் இதை தைச்சு தரேன், கண்டிப்பா நீ அதை கழுவிதாகணும்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நேத்து லாபியில வாங்குறவோட எவ்வளோ பெரிய சீன் ஆச்சு, அதை சொல்லி இவ்வளவு கலாச்சிட்டு இருக்கேன். பேசினது போதும், சாப்பிட்டு முடிச்சிட்டால, ஒழுங்கா போய் கழுவுங்கிறா. அது எப்படி? நீ அதை தைச்சு கொடுத்தாதான் நான் உனக்கு கழுவி கொடுப்பேங்க. இப்ப நீ கழுவுறியா இல்ல நான் எழுந்து போட்டு மறந்தும்? வேற வழி இல்லையாச்சே. அவளை போட்டு திட்டிக்கிட்டே கழுவி முடிச்சுட்டு வந்து பாக்க, அவ பொறுமையா உட்காந்து அதை தைச்சு முடிக்கிறா. என்னோட அம்மாவும் இப்படிதான் தைப்பாங்கன்னு சொல்ல, இதை என்னோட அம்மா தான் எனக்கு கத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கான காசு கொடுக்க மறந்துடாதான் அவன் கிட்ட கொடுத்துட்டு போக ரொம்ப நீட்டா தைச்சு வச்சிருக்காளா. இப்ப அதை போட்டு மீட்டிங்கு கிளம்பினவன் கார் கண்ணாடியில அந்த பட்டன்ஸை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தோட கிளம்பிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் லூவை காட்ட ஹீரோவோட அப்பா பார்க்க தான் வந்திருக்கான். இவரு கொஞ்சம் ஓப்பன் மைண்ட்ங்கிறதால நமக்கு இருக்க ஒரே வாய்ப்பு இவர் தான். எப்படியாச்சும் இவரை இன்வெஸ்ட் பண்ணிட்டா நம்மளோட கம்பெனியை காப்பாத்திடலாங்கிற நம்பிக்கையில வந்திருக்கான். ஆனா அவரோ, நான் விளையாட்டுத்தனமா தான் இருப்பேன், அதுக்காக என்னோட வேலையெல்லாம் பணைய வைக்க மாட்டேன், சோ நான் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல, எந்த ஒரு பேக்கப் பிளானும் இல்லாம ரொம்பவே மோசமா இருக்கு உங்களோட கம்பெனின்னதும் ஹீரோ சொன்ன அட்வைஸ் எல்லாம் தான் இவனுக்கு வந்து போகுது. அவனோட அப்பாவும் நல்ல ப்ராடக்டோட எப்ப வேணா நீங்க வரலாம், படிப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு அனுப்பி விட்டாரு. இங்க நம்ம ஹீரோயினை காட்ட ஜியாவை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அவளோ பிரேக்கப் பண்ண சோகத்துல இருக்காளாச்சே. லோ ரொம்ப ப்ரெஷர்ல இருக்காண்டி, அவனை புரிஞ்சுக்கோங்கும் போது அவனுக்கு என்ன விட அந்த கம்பெனி தானே முக்கியம், அதனாலதான் பிரேக்கப் பண்ணிட்டுனதும், என்னது பிரேக்கப் பண்ணிட்டியா, எழுந்து வா, இப்ப அவனோட போய் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு இருக்கேன். விடடி, நான் ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டேன். அவனோட நிலைமை எனக்கு புரியுது, அதே போல என்னோட நிலைமையும் அவன் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அவனுக்கு என்ன இழக்கிறத விட அந்த கம்பெனி இழந்துங்கிற பயம் தான் அதிகமா இருக்கு. சோ அவனுக்கு அது முக்கியமா இருக்கும்போது நான் விட்டு கொடுக்கறது தானே சரிங்கிறா. இந்த பக்குழுவை கட்ட அவங்க ரெனோவேஷன் பண்ணி வச்ச வீட்டுக்கு வரான். இப்பதான் வருவான் போல. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க வரலான்னு எவ்வளவு ஆசையோட இருந்திருப்பாங்க. ப்ரொபோஸ் பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்பதான் பிரேக்கப் ஆயிடுச்சாச்சே, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவை கட்ட ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னான் இல்லையா, அவனோட புது பார்ட்னரோட ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட பண்ண போறான். சோ இன்வெஸ்டர் எல்லாம் வர வச்சு இந்த மாதிரி இடத்துல கூட பிளான்ஸ் எவ்வளோ ஆரோக்கியமா வளருதுங்கிறத காமிச்சு அழகா அவனோட ஸ்டைல பிரசன்டேஷனை கொடுக்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல ரைசிங் ஸ்டாரா இருக்கக்கூடிய ஹீரோ இப்போ ஃபார்மிங்ல இறங்கியிருக்காரான்னு இன்வெஸ்டரை இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. சோ அந்த மீட்டிங் முடிஞ்சதும் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்ல சைனும் போட்டாச்சு. ஆனா இவர் இப்படி அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்த விஷயம் சேர்மேனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இங்க ஹீரோ நேரா ஜூன் கிட்ட வந்து, உன்னோட பர்த்டே வரப்போதல, அதுக்கான கிஃப்ட் தாண்டா வாங்கிக்கோன்னு கொடுக்க, உன்ன மாதிரி ஒரு ப்ரோ கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சோகமூஞ்சோடு இருக்கான். என்ன ஜூன், ரிஜெக்ட் ஆனதால இப்படி இருக்கியா? அவளுக்கு இண்டிபெண்டா இருக்க பையனை தான் பிடிக்குமாமா, நான் அம்மா பையனா இருக்கிறதால என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ உன்னோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சுல, அப்போ அதை மாத்திக்க ட்ரை பண்ணுங்கிற ஹீரோ. 20 வருஷமா இப்படியே இருந்துட்டேன், அப்படிலாம் என்னால மாத்திக்க முடியாதுன்னு இவன் சொல்லும் போது, ஏன் முடியாதுங்கிற, நான் மாறிட்டேங்கிறது உனக்கு தெரியும்ல. என்ன மாறினேன்னு கேட்க, இந்த ட்ரெஸ்ஸை பாருடா, வாஷிங் மிஷின்ல போட்டு ஓனரமா இந்த சட்டையை ஸ்பாயில் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அவளே தான் இதை தைச்சு கொடுத்துருக்கா. நான் நார்மலான சட்டையெல்லாம் போடுறேன், பாத்திரம் கழுவுறேன், கிராசரிஸ் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ சொல்ற வேலையை செய்யலனா அவ எனக்கு சோறு போட மாட்டா,
சோ நான் பண்ணிதானே ஆகணுங்க. அப்ப நீ உன்னோட ஹவுஸ் ஓனருக்காக இவ்ளோ மாறி இருக்கியா? இதாண்டா உண்மையான லவ்வுங்க. அதத்தான் நானும் சொல்றேன். உன்னோட லவ்வுக்காக நீயும் கொஞ்சம் மாறிதான் ஆகணுங்க. சரி மச்சான், நான் உன்கிட்ட இருந்து கத்துக்கிறேன், நீ தான் என்ன மாத்தணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இப்ப நேரா வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் குடுக்குடுன்னு ஓடி வந்து அவனை பிடிச்சிருது. இங்க பாத்தியா ஃப்ரீ ஷிப்பிங்ல உன்னோட ஷர்ட்டை டேமேஜ் பண்ணிட்டால, அதே போல இதுல வாங்கியிருக்க பாருன்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஃபேக்கான ஒண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கங்க? உனக்கெல்லாம் ஒண்ணு தெரியாது. இப்படி தேவையில்லாதக்கெல்லாம் அதிக பணத்தை யூஸ் பண்ணக்கூடாது. கொண்ட உன்னோட போன இந்த அப்போ உனக்கு ஏத்தி தரேன், அப்பதான் நீ மணியை சேவ் பண்ணுவாங்க. ஒண்ணு தேவையில்லங்கிறான். இப்போ உனக்கு சோறு வேணுமா இல்ல பாத்திரம் கழுவி சோறு சாப்பிட போறியாங்க? கொடுத்துட்டான். தோ இதுதான் அந்த ஆப். உனக்கு என்ன பேர் போடலாம்? டம்மி லேன்னு போட்டுக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் இதுலயே உனக்கு சீப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு அவ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. அவளையே தான் பாத்துட்டு இருக்கான். இங்க ஜூன் வீட்டுக்கு வர ஹீரோ கிஃப்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லவும், சரி இந்த ஃப்ரூட்டை அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வா, உனக்கு பர்த்டே பார்ட்டி வைக்க போறோம்ல, அப்படியே இன்வைட்டும் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோனை காட்ட, இனிமேல் உனக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த ஆப்லயே சீப்பா வாங்கிக்கலாம். எங்க நீ போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரியே இதுல காட்டுற பாருன்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இவன் வேணான்னு இருக்கான். அப்ப கரெக்டா காலிங் பெல் அடிக்க வந்திருக்கிறது ஜூன் தான். இப்போ 3 பேரும் உட்காந்து ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு இருக்க. என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும்னு சொல்றான் ஜூனு. உன் பேரண்ட்ஸே எனக்கு தெரியாது எப்படி வருதுன்னு ஹீரோன் கேட்க, உனக்கு என்ன பைத்தியமா, மீட் பண்ணாதானே தெரிஞ்சுக்க முடியும். ஜூனோட பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லபடியா நடந்துப்பாங்க, சூப்பராகவும் குக் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். உனக்கு வரதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தா டாங்கியும் கூப்பிடுங்க. ஜூன் வேணாங்கிறான். இல்ல நீ அவளை கூப்பிடு, ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரியாவது அவகிட்ட பேசுடான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோன் கால் பண்ணா. ஆல்ரெடி அவளை ஜூனோட அம்மாவே இன்வைட் பண்ணிட்டாங்களாமா. எது இவனோட அம்மாவான்னு 2 பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்கேன். தென் இப்ப கட் பண்ணா அவனோட பர்த்டேக்காக நம்ம ஹீரோ ஹீரோயின் டாங்கியும் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வராங்க. அம்மா கிட்ட போய் அவளை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூமான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சாப்பிட உட்காந்தாச்சு. அப்ப ஜூனோட அம்மா ஹீரோயினை கேட்கறது போல டாங்கியோ என்ன வேலை செய்யறான்னு கேட்கும்போது, டாங்கியோ அட்மினிஸ்ட்ரேஷன்ல எல்லாம் இருக்கா. எது வரவங்க போறவங்க எல்லாம் கிரீட் பண்ற வேலை தானே. அங்க எங்கான ரிச்சான பொண்ணுங்க தான் வேலை செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கம்மி சம்பளம் தானே கிடைக்கும், நீயும் அப்படி தானேன்னு கேட்கும்போது, நான் அப்படி கிடையாது, யூனான்ல இருந்து சாங்காய்க்கு வேலைக்கு வரேங்க. இந்த ஊரை விட அந்த ஊரு பட்டிக்காடுங்கிற மாதிரி அம்மா பேசுனதும், அப்படியெல்லாம் கிடையாது, என்னோட கரியரை டெவலப் பண்ணதான் இங்க வந்திருக்கா, அவ்வளவுதான் இருக்கா. இருந்தாலும் உன்னோட வேலைக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்குமான்னு கேட்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த வேலையை தவிர எங்களோட டாங்கியும் நிறைய வேலை பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் ப்ரொஃபஷனல் கிடையாது இல்லன்னு. இவங்க 3 பேரும் ஸ்டேபிளான வேலையில் இருக்காங்க. டாங்கியோக்கு சரியா இல்லங்கிற மாதிரியே பேச பாக்குறவரை பார்த்து ஜூனுக்கு கோவம் வந்துருச்சு. மா, என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக தானே எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கீங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாத பேசி என்னையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. நான் என்ன பேசுறேன், அப்படிலாம் ஒண்ணு இல்லையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சண்டை வந்துட்டேன். ஆண்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டாங்கியோ போயிட்டாளா. பின்னாடியே ஜூனும் கிளம்பி வந்துட்டேன். ஹீரோவும் ஹீரோயினும் தான் அவங்க 2 பேரும் சமாதானப்படுத்திட்டு உள்ளே உட்கார வச்சிட்டு இருக்காங்க. இங்க வெளியே வந்த ஜூனும், சாரி என்னோட அம்மா அப்படி பேசிருக்க கூடாதுங்க. பரவாயில்ல, எனிவே தேங்க்யூங்க. எதுக்காகன்னு கேக்குறான். உன்னோட அம்மா பேச்சு கேட்காததுக்காக. சரி எனக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு போகணும், கிளம்புறேங்க. அடுத்து எப்போ பாப்போன்னு கேக்குறான். நான் ஃப்ரீயா இருக்கும்போது பாக்கலான்ட்டு போயிட. இதை ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு, ஜூனோட அம்மா வேணும்னே தான் அப்படி பேசியிருக்காங்க. ஏன்னா ஜூன் எப்படிப்பட்டவன்னு டாங்கியோக்கு தெரியறதுக்காக. தென் இப்போ நைட்டு வீட்டுல காட்ட, ஹீரோயின் கிளீன் பண்ணிட்டு இருந்தா. பேர் சொல்லியெல்லாம் கூப்பிடல, ஒரு மாதிரி சவுண்டு போட்டுக்கிட்டு துவைக்கிற துணியை வச்சுட்டு உண்டியில கொண்டு வந்து காசை போட்டுட்டு அவ வேலை செய்யறதையே எட்டி பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். தென் இப்போ அவ படிச்சுக்கிட்டே சாப்பிட உட்காந்தா, அதையும் வாங்கிட்டு போயிட்டான். சரின்னு டீயை குடிக்க உட்காந்தா, அதையும் வாங்கிட்டு போயிட்டான். பத்தாதுக்கு இவனோட வேலையை செய்யணுங்கிறதுக்காக உண்டியெல்லாம் இவன் முன்னாடி ஆடிக்கிட்டே பணத்தை போட்டுட்டு இருக்க. இங்க வான்னு பக்கத்துல கூப்பிட்டு கடிச்சு வச்சிட்டு இருக்கா. இப்படியே 10:30 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம ஹீரோயின் படிச்சுக்கிட்டே கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு படி இல்ல வேலையை பாரு, எப்படி 2யும் ஃபோக்கஸ் பண்ண முடியுங்க. ஐபி குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் வர போகுது, அதுல எப்படியாவது பாஸ் ஆகணும், அதுக்கு தான் படிச்சுட்டு இருக்கேங்க. எங்க கொண்டா நான் கேள்வி கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படி வளைச்சு கேள்வி கேட்டாலும் நம்ம ஹீரோயின் டாப் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, விழுந்து படிச்சிருக்காளாச்சே. சோ டக்குன்னு பதில் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் நம்ம ஜூன் அவேர்னஸ்க்கான போஸ்டர் கொடுத்துட்டு இருக்க. டாங்கியோ வரா. இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது, ஃப்ரீயா இருந்தா வருவேன்னு சொன்னால அதனாலதான் வந்திருக்கேன்னு அந்த கார்டை வாங்கி இவளும் கொடுத்துட்டு இருக்க. ஒரு வயசானவர் வந்து பார்த்துட்டு, யாரு பவுனோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, இன்னும் ஆகலங்கிறான். சீக்கிரம் ஆயிடுங்க, பக்கா மேட்சா இருக்கீங்கன்ட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் ஹீரோ ஆபீஸ்க்கு வர, இந்த ஹோட்டல்ல வாங்குறவால கொஞ்சம் பிரச்சனையாச்சுல, அது பயங்கரமா இப்போ ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் மெயினா சேர்மனோட பொண்ணு பத்தி தான் தப்பா பேசுறாங்களா. இத பார்த்த ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றான். இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாதுன்னு தான் சோசியல் மீடியா ஹேண்ட்லரையே மீட் பண்ணிருப்பான்ல. அவங்க காசையெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது
இல்ல இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, நான் கண்டுபிடிக்கிறேன்ட்டு ஹீரோ உள்ள வரான். எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோனும் பார்த்துட்டு இருக்காளாம். சோ அசிஸ்டன்ட் கிட்ட வந்து வேலை டைம்ல எதுக்கு தேவையில்லாம இதை பார்த்துட்டு இருக்கீங்க, வேலையை மட்டும் பாருங்கன்ட்டு அவனை திட்டுற மாதிரி திட்டிட்டு தட்டி கொடுத்துட்டு போறானா. இது ஹீரோயினுக்கான மெசேஜ்னு அசிஸ்டன்ட்க்கும் தெரிஞ்சிருச்சு. சோ ஹீரோயினும் அதை மூடி வச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இந்த வீடியோவை டைரக்டர் ஃபேங்குமே பார்த்துட்டேன். இங்க வாங்குறோம் நேரா லவர் கிட்ட வந்து வீடியோலாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இல்லையா. சோ இந்த ப்ராஜெக்டை விட்டு நம்ம ஹீரோயினை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றான். வேணாம், இந்த நியூஸ் இப்பதான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அவளை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணா மொத்த தப்பும் நம்ம மேலதான் வந்து நிக்கும். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். சோ நானே இதை பாத்துக்கிறேங்கிறா. என்னத்த பண்ண போறான்னு தெரியல. இங்க வீட்டுல ஹீரோனை காட்ட ஹீரோ இன்னும் வீட்டுக்கே வரல. வேலையை முடிச்சு ஒரு பழக்கத்துல அவனுக்கும் சேர்ந்து சாப்பாடு போட்டு வச்சுட்டா. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி அவனோட சாப்பாட்டை எடுத்து ஹாட் பாக்ஸ்ல போட்டுட்டு இருக்கா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.